உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களை மரியனேன் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 203ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எஸ்ஐயா புத்தகத்தில் 3 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். 25, 26, 27. ஏன்னா இது எல்லாமே ஒரே தீமாக இருக்கும், ஒரே ஒரு தலைப்புக்குள்ளே தான் இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் 2ஆம் வாசகமாக அபாக்குக்கினுடைய 3வது அதிகாரம், கடைசி அந்த 3வது அதிகாரத்தை வாசித்து நம்ம இன்றைக்கி அபாக்குக்கை நிறைவு செய்ய போகிறோம். நீதிமொழிகளில் கூடவே 11ஆம் அதிகாரம் நம்ம துவங்கியிருக்கோம் ஏற்கனவே. அதை நம்ம இன்றைக்கி 5வது வசனம், 6ஆம், 7ஆம், 8ஆம் வசனம், மொத்தம் 4 வசனங்கள் இன்றைக்கி வாசிக்க போகிறோம். 5லேருந்து 8 வசனங்கள். முதல்ல இன்றைக்கி எஸ்ஐயா 25ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்கும்போது ஏதோ ஒரு திருப்பாடல் வாசிக்கிற மாதிரி இருக்கும், தாவீதுடைய குரல் போலவே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அவருடைய மீட்பினுடைய அந்த காட்சியை, தரிசனத்தை காட்டினதுக்கப்புறம் அவர் சியோன் மலையில் எல்லா மக்களையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து பிறனத்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு உணவு பந்தி. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அதெல்லாம் பார்த்தோன்னே எஸ்ஐயா அழகாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாடல் பாடுவார், நன்றி பாடலில் பாடுவார். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை அன்பார்ந்தவர்களே, ரொம்ப முக்கியமானது உயிர்த்தெழுதல். அதனால தான் பாருங்கள், எஸ்ஐயா புத்தகத்தை ஒரு 5வது நற்செய்தின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தெளிவாக நிறைய இடங்கள் இன்றைக்கி உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் இறைவாக்கு உரைப்பார். அதெல்லாம் பாருங்கள், நடக்கவே இல்லை. பாருங்கள், எஸ்ஐயாவில் எழுதுனது அப்போ எல்லாமே எப்போ நடந்துச்சு? புதிய ஏற்பாட்டின் காலத்துலாம் யூதர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், இன்னமும் அவங்க மெஸ்ஸியா வரலன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பற்றிலாம் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? ஆண்டவர் இயேசு வந்தபோது தான் அதெல்லாம் நடந்துச்சு. சாவை முற்றிலுமாக அவர் எடுத்துவிட்டு சாத்தானின் அழிவு குறித்தும் இங்கே கூறப்பட்டிருக்கு. அவ்வளோ தெளிவாக இருக்குது அன்பார்ந்தவர்களே. பாவத்தினுடைய கழுவாய், பாவங்கள் கழுவப்படுவதை பற்றியும் ஆண்டவர் அகற்றப் போவதை பற்றியும் இன்றைக்கி இதெல்லாமே இன்றைக்கி இந்த 25லேருந்து 27 அதிகாரங்களில் வாசிக்க போகிறோம். அவர் இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி இதுக்கு எஸ்ஐயா இறைவாக்கினர் நன்றி பாடல் பாடுறார். பாருங்கள், கிமு 750 வருஷம் கழித்து நடக்க போகிற விஷயத்துக்கு இன்னும் அதுலேயும் உயிர்த்தெழுதல்லாம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது தான் நடக்க போகுது. அதுக்கு இப்போவே எஸ்ஐயா இறைவாக்கினர் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறார். இவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுலேயும் குறிப்பாக 27ஆம் அதிகாரத்தில் திராட்சை தோட்டத்தை பற்றி பேசுவார். ஆண்டவர் இயேசு நிறைய இடங்களில் ஏன் திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் உவமையில் சொல்கிறாருன்னா, ஏன்னா திராட்சை தோட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த திராட்சை கொடி இது எல்லாமே இஸ்ரேலை குறிக்கும், தலைமகன். ஆனால் அந்த திராட்சை, அந்த கொடியும் அந்த தோட்டமும் ஆண்டவருக்கு கனி தரல, வெறும் முற்களை மட்டும்தான் கொடுத்துச்சு. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவரே இறங்கி அவரே திராட்சை கொடியாக இருக்கிறார், திராட்சை தோட்டமாக இருக்கிறார். அவருடைய கிளைகளாக நம்ம இணைக்கப்படுகிறோம் ஞானஸ்தானத்தின் வழியாக. இப்போ நம்ம கனி கொடுப்போம். உலகம் மொத்தத்தையும் நம்ம அதன் கனிகள்னால் நிரப்ப போகிறது. ஸோ நம்ம கத்தோலிக்க திருச்சபையும் தேவ மாதாவையும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இஸ்ரேல் அந்த திராட்சை தோட்டம் உலகம் மொத்தத்தையும் அதனுடைய கனிகள்னால் நிரப்போமா. அந்த இஸ்ரேல் எது? இந்த இஸ்ரேல் தேசம் அல்ல, கத்தோலிக்க திருச்சபை. அதுதான் புதிய இஸ்ரேல். தேவ மாதாவுடைய பிள்ளைங்களாக நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் நிரம்பிக் கொண்டே இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகாக அவருடைய திருமலையில் ஆண்டவர் திரும்பவும் எல்லா பிறனத்தவர்களையும் கூட்டி சேர்த்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அந்த திருமலை எது தெரியுமா? விண்ணகம். இப்பொழுது அதை தற்காலிகமாக நம்ம திருச்சபையில், நம்ம திருப்பலியில், அந்த பந்தியில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம், செம்மறியின் திருவிருந்தில். ஆனால் உண்மையான திருவிருந்து விண்ணகத்தில் இருக்குது. அதன் முன் சுவையை நம்ம இங்கே சுவைத்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. சரி, அபாக்குக்கில் இன்றைக்கி கடைசியாக ஒரு திருப்பாடலோட இன்றைக்கி இந்த புத்தகம் நிறைவு பெறப் போகிறது. ஸோ இவ்வளவு பாபிலோன் மேலேயும் ஆண்டவர் தண்டனை திருப்பி வருவதெல்லாம் ஆண்டவர் அந்த 5 கேடுகளை பற்றி ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த திருப்பாடல் இன்றைக்கி திருப்பாடல் 68க்கு ஒத்ததாக இருக்கும். இன்றைக்கி அபாக்குக்கு 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் எப்படி இஸ்ரேலில் கம்பீரமாக நடந்து அவர் நடக்கும்போது ஃபுல்லாக மலைகள் அதிர்கிறது, நிலங்கள் அசைகிறது, ஒரு மிகப்பெரிய புயல் கிளம்புகிறது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், அந்த திருப்பாடல் 68 தான் இப்படி இருக்கும். ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்தார், செங்கடலை பிளந்தார்,
மேகத்தூண்கள்னாலும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே திரும்ப அபாக்குக் வந்து அழகாக அதை வந்து எடுத்துரைத்து அதை ஒரு திருப்பாடலாக அவர் பாடுவார். ஸோ நீங்கள் நிறைய திருப்பாடல் ஸ்லாங் நம்ம இன்றைக்கி பார்ப்போம், நிறையா ஜெபங்கள் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து என்ன பண்ண போகிறார், அவருடைய அருள் பொழிவு செய்யப்பட்ட மெஷியாக் அவரை வந்து விடுவிப்பார். ஸோ இது தாவீது அரசரை குறிக்கும், அதே போல் தம் இஸ்ரேல் மக்களையும் குறிக்கும். ஸோ இதை வந்து நம்ம மோஸ்ட்டாக ஆண்டவர் இந்த விடுதலை பயணத்தில் செயல்பட்டது, அல்லது ஆண்டவர் இஸ்ரேலின் வரலாற்றில் எப்படி அவருடைய கை வலிமையை காட்டினார், தோல் வலிமையை காட்டினார், அதை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதை படிக்கும்போது அன்பர்களே, நம்மளும் ஆவிக்குரிய வகையில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய கைகளை, அவருடைய கை வலிமையை எங்கெங்கெல்லாம் காமிச்சிருக்காரோ அதையும் நம்ம கற்பனை செஞ்சுக்கிட்டே இதை நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து வாசிக்க போகிறோம். இந்த விஷன் எல்லாத்துக்குமே கடைசியாக அந்த இறைவாக்கினர் அமைதியாக இறுதி தீர்ப்பு வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க சொல்லி இந்த அபாக்குக்கினுடைய இந்த புத்தகம் வந்து முடிவுக்கு வரும். ஸோ யோபு புத்தகத்தை போல் ஆண்டவர் இவ்வளோ நல்லவர்னா எவ்வளோ தீமைகளை அனுமதிக்கணும், அந்த கேள்வி தான் யோபு புத்தகம் வந்து பதில் சொன்னிச்சு. இன்றைக்கி அபாக்குக் புத்தகம் அதுதான் நமக்கு சொல்லுது. எதுவுமே நடக்கலைனாலும் நம்மளுடைய இந்த கரண்ட், இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம் நமக்கு வந்து எந்த ஒரு கனியுமே தரல, எல்லாமே தடையாக இருக்குது, இருட்டாக இருக்குது, ஆண்டவரே நீங்கள் தூரமாக இருக்கிறது போல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலும் இன்றைக்கி இந்த புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, அபாக்குக் வழியா பொறுமையோடு காத்துருங்க, என்னுடைய நேரம் வரும்போது உங்களுக்கு நான் பதில் தருவேன், உங்களை நான் உயர்த்துவேன். நண்பர்களை, நேற்று நம்ம பார்த்தோம், நீதிமான்கள் நம்பிக்கையினால் வாழ்வார்கள். இது ரோமையர் 1:17 புனித பவுல் நேரடியாக அந்த அபாக்குக் 2 நம்ம நேற்று வாசித்த அந்த வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறாரு. யார் யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்வாங்க. நண்பர்களே, நம்மளுடைய சூழ்நிலை எதுவுமே இல்லை, ஆண்டவரே இல்லாதது போல் இருந்தாலும் நம்ம எமோஷன்ஸ் படி செயல்பட்டுறவே கூடாது. சாத்தாங்க இருப்பான். நம்ம விசுவாசத்தினால் வழிநடத்தப்படுகிற புத்தி என்ன சொல்லுது? ரீசன் கைடட் பை ஃபெய்த். நம்மளுடைய புத்தி விசுவாசத்தினால் வழி நடத்தப்பட்டு நம்ம புத்தி சொல்லும், ஆண்டவருக்காக காத்திரு. நேற்று நம்ம அந்த பாடலை கேட்டோம், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கும் அழகான ஒரு பாடல் இருக்குது, ஐ வில் சிங். நான் பாடுவேன், நான் என் கைகளை உயர்த்தி போற்றுவேன். அதோடைய தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுக்குமே இன்றைக்கி வந்து அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு கேட்க ட்ரை பண்ணுங்கள். தமிழ் வெர்ஷனும் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து நல்லாயிருக்கும், அதுதான் ஒரிஜினல். அதாவது அத்திமரம் கனி கொடுக்காமல் போனாலும், எதுவுமே நடக்கலைனாலும், எங்களுடைய அந்த தொழுகையில் வந்து எந்த ஒரு மாடுமே இல்லை, எந்த ஒரு செல்வமும் இல்லை, எதுவுமே இல்லை எங்கள் வாழ்க்கையில்னாலும் நாங்கள் உங்களை நம்புவோன்றவரே. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லைன்னா, அதாவது பழைய ஏற்பாட்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக எதுவுமே இல்லை. யோபு சொல்லுவார் தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த ஒரு உச்சக்கட்டத்தை இன்றைக்கி அபாக்குக் 3:16-19 அன்பதில்லை. அத்திமரம் கனி கொடுக்காமல் போனாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக காத்திருப்பேன், நான் அவருக்காக காத்திருப்பேன். சரி நண்பர்களே, இந்த அழகான நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிறது. இன்றைய தினத்திற்கான இந்த வீடியோ பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எஸ்ஐயா ஆகமம் அதிகாரம் 25. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். ஏனெனில் நீர் நகரத்தை கற்குவியலாக்கினீர், அரண் சூழ்ந்த பட்டணத்தை பாழடையச் செய்தீர். அயல் நாட்டினரின் கோட்டை அது, இனி நகராயிராது, என்றுமே கட்டி எழுப்பப்படாது. ஆதலால் வலிமை மிகு மக்களினும் உம்மை பெருமைப்படுத்தும். முரடரான வேற்றின நகரத்தினர் உமக்கு அஞ்சுவர். ஏழைகளுக்கு நீர் அரணாயிருக்கின்றீர். வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. புயற்காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். ஏனெனில் முரடர்களின் சீற்றம் மதிர்ச்சுவரை மோதி தாக்கும் பெரும் புயல் போலும் வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும். கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்கச் செய்கின்றீர். முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். எருக்குழி நீரில் வைக்கோல் மிதிக்கப்படுவது போல் மோவாபு அவரால் மிதிக்கப்படுவான். நீந்துபவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் மோவாபு தன் கைகளை விரிப்பான். ஆனால் ஆண்டவர் அவன் செருக்கையும் கைவினை செயல்களையும் விழச் செய்வார். வானளாவ உயர்ந்து நிற்கும் உன் அரண்களை அவர் விழத்தள்ளி தரைமட்டமாக்குவார். அவை புழுதியோடு புழுதியாகி மண்ணோடு மண்ணாகும். எஸ்ஐயா ஆகமம் அதிகாரம் 26. அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்துவிடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினும் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கையுடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர், என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார். காலடிகள், எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே,
உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். கொடியவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் நேரியன செய்ய கற்றுக்கொள்வதில்லை. நேர்மை நிறைந்த நாட்டில் அவர்கள் அநீதி செய்கின்றனர். ஆண்டவரின் மாட்சியை அவர்கள் காண்பதில்லை. ஆண்டவரே, ஓங்கிய உம் கையை அவர்கள் காண்பதில்லை. உம் மக்கள் மீது நீர் கொண்ட பேரார்வத்தை அவர்கள் கண்டு நாணட்டும். உம் பகைவர்களுக்காக மூட்டிய தீ அவர்களை விழுங்கட்டும். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை தவிர வேறு தலைவர்கள் எங்கள் மேல் ஆட்சி செலுத்தினார்கள். ஆனால் உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்றுகின்றோம். அவர்கள் செத்து மடிந்தார்கள், இனி உயிர் வாழ மாட்டார்கள். அவர்களின் நிழல்கள் உயிர் பெற்றெழ மாட்டா. ஏனெனில் நீர் அவர்களை தண்டித்து அழித்து விட்டீர். அவர்களை பற்றிய நினைவுகள் யாவற்றையும் இல்லாதொழித்தீர். இந்த இனம் வளரச் செய்தீர். ஆண்டவரே, இந்த இனம் வளரச் செய்தீர். நீர் மாட்சியுடன் விளங்குகின்றீர். நாட்டின் எல்லைகள் அனைத்தையும் விரிவுபடுத்தினீர். ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறு காலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல், ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போல் ஆனோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். என் மக்களே, நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாழிட்டுக் கொள்ளுங்கள். கடும் சினம் தணியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோர் தமக்கு எதிராகச் செய்த தீச்செயலுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகின்றார். மண்ணுலகம் தன் இரத்தப் பழியை வெளிக்கொணரும். அதில் கொலை செய்யப்பட்டவர்களை இனியும் அது மூடி மறைக்காது. எசாயா ஆகமம் அதிகாரம் 27. அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமை மிகு வாளால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை, லிவியத்தான் என்னும் நெளிந்தோடும் பாம்பை துண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். அந்நாளில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும். அதை பற்றி பாடுங்கள். ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர். இடையராது அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன். எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாயிருக்கின்றேன். சினம் என்னிடம் இல்லை. நெருஞ்சியையும் முட்புதரையும் என்னோடு போரிடச் செய்தவன் எவன்? நான் அவற்றிற்கு எதிராக அணிவகுத்துச் சென்று அவற்றை ஒருங்கே நெருப்புக்கு இரையாக்குவேன். அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும். என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும். என்னோடு அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளட்டும். வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான்.
இஸ்ராயேல் பூத்து மலருவான். உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்புவான். அவனை அடித்து நொறுக்கியோரை ஆண்டவர் அடித்து நொறுக்கியது போல் அவனையும் அவர் அடித்து நொறுக்கியது உண்டோ? அவனை வெட்டி வீழ்த்தியோரை அவர் வெட்டி வீழ்த்தியது போல் அவனையும் அவர் வெட்டி வீழ்த்தியது உண்டோ? துரத்தி அடித்து வெளியேற்றியதன் மூலம் அவர் அவனோடு போராடினார். கீழை காற்றின் நாளில் சூறை காற்றால் அவனை தூக்கி எறிந்தார். ஆதலால் இதன் வாயிலாய் யாக்கோபின் குற்றத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றப்படும். அவனது பாவம் அகற்றப்பட்டதன் முழு பயன் இதுவே. சுண்ணாம்பு கற்களை உடைத்து தூள் தூளாக்குவது போல அவர் அவர்களின் பலிபீட கற்களுக்குச் செய்வார். அசேரா கம்பங்களும் தூப பீடங்களும் நிலை நிற்காதவாறு நொறுக்கப்படும். அரண் சூழ்ந்த நகரம் தனித்து விடப்பட்டுள்ளது. குடியிருப்பார் இன்றி பாழாய் கிடக்கிறது. பாலை நிலம் போல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அங்கே கன்றுக்குட்டி மேய்கின்றது, படுத்து கிடக்கின்றது. அதில் தழைத்துள்ளவற்றை தின்று தீர்க்கின்றது. உலர்ந்த அதன் கிளைகள் முறிக்கப்படுகின்றன. பெண்டீர் வந்து அவற்றை சுட்டெரிப்பர். ஏனெனில் உணர்வற்ற மக்களினும் அது. ஆதலால் அவர்களை படைத்தவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டார். அவர்களை உருவாக்கியவர் அவர்களுக்கு ஆதரவு அருளார். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் வாய்க்கால் முதல் எகிப்தின் பள்ளத்தாக்கு வரை புனையடிப்பார். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அந்நாளில் பெரியதோர் எக்காலம் முழங்கும். அப்பொழுது அசீரியா நாட்டில் சிதறுண்டோரும் எகிப்து நாட்டுக்கு துரத்தப்பட்டோரும் திரும்பி வருவர். எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள். அபக்கூக்கு ஆகமம் அதிகாரம் 3. இறைவாக்கினர் அபக்கூக்கு சிகாயோன் பண்களில் பாடிய மன்றாட்டு. ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார். பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. அவருக்கு முன்பாக பெருவாரி நோய் செல்கின்றது. அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து கொள்ளை நோய் புறப்படுகின்றது. அவர் நின்றால் நிலம் அதிர்கின்றது. அவர் நோக்கினால் வேற்றினத்தார் நடுங்குகின்றனர். தொன்று தொட்டு இருக்கும் மலைகள் பிளவுண்டு போகின்றன. பண்டைக்கால குன்றுகள் அமிழ்ந்து விடுகின்றன. அவர்தம் வழிகளோ என்றும் உள்ளவை. கூசாவின் கூடாரங்களில் வேதனை நிறைந்திருப்பதை நான் கண்டேன். மிதியான் நாட்டு கூடாரத் திரைகள் நடுநடுங்கின. ஆண்டவரே, நீர் உம்முடைய குதிரைகள் மேலும் வெற்றி தேர் மேலும் ஏறி வரும்போது நீரோடைகள் மீதா உம் கோபத்தீ மூண்டது. ஆறுகள் மீதா உம் சினம் பெருகியது. கடல் மீதா உம் சீற்றம் மிகுந்தது. நீரும் வில்லை கையில் எடுத்து நாணேற்றுகின்றீர். அம்பரா தோணியை அம்புகளால் நிரப்புகின்றீர். நிலத்தை ஆறுகளால் பிளக்கின்றீர். மலைகள் உம்மை கண்டு நடுங்குகின்றன. பெரும் வெள்ளங்கள் பீரிட்டு பாய்கின்றன. ஆழ்கடல் தன் இரைச்சலை எழுப்புகின்றது. அது தன் கைகளை மேலே உயர்த்துகின்றது. கதிரவனும் நிலவும் தங்கள் இருப்பிடத்திலேயே நிலைத்து நிற்கின்றன. பரந்தோடும் உம் அம்புகளின் ஒளியின் முன்னும் பளிச்சிடும் உம் ஈட்டியினுடைய சுடரின் முன்னும் தங்கள் செயல்திறனை இழந்து நிற்கின்றன. சினத்தோடு மண்ணுலகில் நடந்து போகின்றீர். சீற்றம் கொண்டு வேற்றினத்தாரை நசுக்குகின்றீர். உம் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். பொல்லாதவனின் குடும்ப தலைவனை வெட்டி வீழ்த்துகின்றீர்.
அவனை பின்பற்றுவோரை முற்றிலும் அழித்து விடுகின்றீர். அவன் படைத்தலைவனின் தலையை அவன் ஈட்டிகளை கொண்டே பிளக்கின்றீர். அவனோ ஒடுக்கப்பட்டவனை மறைவாக விழுங்கி மகிழ்வது போல மகிழ்ந்து சூறாவளி காற்றென என்னை சிதறடிக்க பாய்ந்து வருகின்றான். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொலியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன. என் எலும்புகள் உளுத்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூர்வேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார். குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும். பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர். நேர்மையானவர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும். நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதித்திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள். பொல்லார் எதிர்நோக்கியிருந்தது அவர்கள் சாகும்போதும் கிட்டாமலே மறைந்து போகும். அவர்கள் எதிர்நோக்கியிருந்த செல்வம் கிடைக்காமற் போகும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயரினின்று விடுவிக்கப்படுவர். பொல்லார் அதில் அகப்பட்டு உழல்வர். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 203ஆம் நாளை நாங்கள் காண செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் அத்திமரம் கனி கொடுக்காமல் இருக்கிறது. நிறைய இடங்களில் எங்களுடைய கிடாய்களில் எந்த ஆட்டுக்குட்டியுமே இல்லை. தடைகள், இருள்கள், நோய்கள், பிரச்சனைகள், மனசோர்வு, குழப்பங்கள், சோதனைகள், பாவ அடிமைத்தனங்கள். அப்பா, இது எல்லாமே உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அம்மா, எங்களுக்கு இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியலம்மா. உங்கள் ஜெப மாலையை பிடிக்கிறோம். இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் அவர் லைஃப்ஸ். நாங்கள் தினமும் 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமா. காலையில், மதியானம், சாயந்தரம், நைட்டு வெறித்தனமாக விடாமல் கண்டிப்பாக எங்களுடைய அத்திமரம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். எங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நாங்கள் நம்பிக்கையோட ஜெபமாலையை ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரம்மா. அதன் வழியாக எங்கள் வாழ்க்கை மொத்தமும் மாறணும். அருள் தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பர்களே, இன்றைய தினத்தில் பாருங்கள், எஸ்ஐயா புத்தகம் நிறையா இறைவாக்குகள் இருக்குது அன்பர்களே. குறிப்பாக 25ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், முதல் வசனம், ஆண்டவரே நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாக உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். அன்பர்களே, எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு அன்பர்களே. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை தான் செஞ்சுருக்கார். அவர் நெடுங்காலமாய் தீட்டியுள்ள அந்த திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளார். அவரே என்னுடைய அன்பார்ந்த கடவுள். அவருடைய பெயரை நான் போற்றுவேன். அவருடைய வியத்தகு செயல்கள் அவர் புரிந்துள்ளார். அந்த மக்களை நாங்கள் முன்னாடி எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் அன்பார்ந்தர்களே. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம ஆண்டவரை போற்றலாம், நன்றி செலுத்தலாம். 6ஆம் வசனம் பாருங்கள், படகிலின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததோர் விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களுக்கும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்தப்பட்ட திராட்சை ரசமும் பரிமாறப்படும். இதில் அந்த யூக்கரிஸ்டிக் லாங்குவேஜ் பார்த்திங்களா, நற்கருணையினுடைய அந்த ஒரு இது,
அந்த ஒரு பாணி இருக்கிறது பாருங்கள், அந்த மொழி இருக்குது பாருங்கள். மத்தேயு 8:11 ஆண்டவர் சொல்கிறார், கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய பந்தியில் அவர்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய விண்ணரசில் அமர்ந்து உண்பார்கள். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், ஃபஸ்ட்லேருந்தே ஒரு பந்தியை தான் தயார் பண்ணது. நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் ஆதமே வேலை படைச்சி போய் இந்த தோட்டத்தில் இருக்கிறது நீ எதில் வேணால் உண்ணலாம், அந்த மரத்தை தவிர. அதே போல் பாருங்கள், நோவாவோடும் ஆண்டவர் ஒரு பலியை செலுத்த சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமோட ஆண்டவர் ஒன்றாக சேர்ந்து உண்ணுகிறார். அந்த 3 வானதூதர்களைப் போல அவர் தோன்றும்போது ஈசாக்கு, யாக்கோபு எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் ஒரு குடும்ப ஒரு சீனாய் மலையில் மோசேயோட அந்த உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் என்ன, ஃபேமிலி மீல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க, விருந்து. ஆண்டவர் ஒரு விருந்துக்கு தான் கூப்பிட்டாரு, ஆனால் அதை நம்ம இழந்து விட்டோம் அந்த தகுதியை. லூக்கா நட்சத்திர 14:15-24 பார்க்க அந்த பெரிய பந்தி, திருமண பந்திக்கு ஆண்டவர் அழைக்கிறார். திரும்ப ஆண்டவர் நம்ம அதுக்கு தான் அழைக்கிறேன், என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இணைச்சட்டத்தில் வாங்க, எருசலேமுக்கு வாங்க, வருஷத்தில் 3 முறை என்னோட சேருங்க, உங்கள் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க, என்னோட பிரசன்னத்தில் நீங்கள் சந்தோஷமாக மகிழுங்க. நம்ம அவரை பிரசன்னத்தை விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறோம். அதுதான் நம்ம செய்கிற தப்பு. சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் அது ஆண்டவரோடு சேர்ந்துருக்கணும். அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ப்ரேயர் லைஃப்பை நம்ம கொண்டு வர மாட்டேங்கிறோம், ஜெப வாழ்க்கையை. நம்ம தான் திருவெளிப்பாடில் ஆண்டவர் அதை முழுசாக கடைசியாக விண்ணகத்தில் நிறைவேற்றுறார். 19:9 திருவெளிப்பாடு. செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். இதை நம்ம திருப்பலியில் சொல்கிறோம். இன்றைக்கி அதை முன் சுவையாக நம்ம அந்த விருந்தில் பங்கு கொண்டுட்ருக்கோம். நம்ம என்னத்தை உண்ணுகிறோம்? கடவுளையே உண்ணுகிறோம். அவர் தண்ணியே கொடுக்குறார். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆண்டவர் தம் மலையில் கூட்டி சேர்ப்பார். ஒரு நாள் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததோர் விருந்தை ஏற்பாடு செய்வார். எஸ்ஐவனோட இந்த இறைவாக்கு இன்றைக்கி நம்ம முன்சுவையாக சுவைத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2700 வருஷம் கழித்து நம்ம அதை சாப்பிட்டுட்ருக்கோம். அதை நிறைவாக விண்ணகத்தில் செய்வோம். அதுக்கப்புறம் பாருங்கள், 25:7-8 என்றுமே இல்லாதவர் சாவை ஒழித்து விடுவார், பிற இனத்தார் அனைவரின் துன்பங்களை திகிலையும் தூக்கி எறிவார். அது ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா he will wipe away all the tears. அவர் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். எக்ஸாக்டாக இதை தான் திருவெளிப்பாடு 21:4 வாசிக்கிறான். வந்துடல எஸ்ஏ புத்தகத்துக்கும் திருவெளிப்பாடுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது பாருங்களேன். ஆனால் அந்த நாட்களில் கண்ணீர்களே இருக்காதான், விண்ணகத்தில் அழுகாட்சியே கிடையாதான், துன்பங்களே இருக்காதான், எப்பயுமே சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்போம். அதே போல் அவர் சொல்லிருப்பாங்க, என்றுமே இல்லாதவர் சாவை ஒழித்து விடுவார். he will swallow up all the death. he will swallow up அப்படின்னா சாவை விழுங்கிடுவாராம். இதை நம்ம புனித பவுல் இதை நேரடியாக கோட் பண்ணுறாரு. 1 கொரிந்தியர் 15:54 அப்பொழுது மறைநூலில் எழுதியவாறு அவர் சாவை என்றுமே இல்லாதவாறு ஒழித்து விடுவார். அதை ஒழித்து விட்டார் அந்த 2ஆம் வருகையின் போது, டோட்டலாக நம்ம உயிர்த்தெழும் போது. அது மட்டும் இல்லை பாருங்கள், இதே போல் சாவுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி 26 எஸ்ஐயா புத்தகம் 19 சொல்ல பாருங்கள். இறந்த மக்கள் உயிர் பெறுவர், அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும்பும். புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். பாருங்கள் நம்ம அந்த உயிர்த்தெழுதல் எவ்வளோ துல்லியமாக யாருமே இது வரைக்கும் மூதாதையர்கள் முதற்கொண்டு யோபு முதற்கொண்டு யாருமே இவ்வளோ துல்லியமாக உயிர்த்தெழுதல் இருக்குன்னு கணிச்சதே இல்லை. எப்படி எசையராக்கினரால் இப்படி சொல்ல முடியும்? இறந்தோம் மக்கள் உயிர் பெறுவல்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை அன்பாந்தர்களே. அந்த தோரால மோசே கூட இவ்வளோ தெளிவாக சொன்னதே இல்லை. அதனால தான் பாருங்கள், சதுசேயர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல 5 புத்தகம் நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த தோரா மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப புனித புத்தகங்கள், மறைநூல். மற்றது எதுவுமே அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இறைவாக்கினர் தெளிவாக சொல்கிறாரு உயிர்த்தெழுதல் உண்டுன்னு. அதனால தான் சதுசேயர்கள் இதை எஸ்ஐயா புத்தகத்தை அவங்க மறைநூலாக கருத மாட்டாங்க. அதனால தான் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. ஆனால் பரிசேயர்கள் எஸ்ஐயா புத்தகத்தையும் நம்பினாங்க. அது மறைநூல் அப்படின்னு சொல்லி, ஆண்டவருடைய தூண்டுதலை பெற்ற புத்தகம், தூயாவினருடைய தூண்டுதல்னால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவங்க உயிர்த்தெழுதல் நம்புகிறாங்க. ஸோ இந்த இறந்த மக்கள் உயிர்த்தெழுதல் எங்கே நடந்துச்சு? மத்தேயு 27:52 ஆண்டவர் இயேசு இறந்ததுக்கப்புறம் அவரோட உயிர்த்தெழுதலின் போது கல்லறைகள் திறக்கப்பட்டு நிறைய பரிசுத்தவான்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். தேவமாதா விண்ணகத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க.
அதுக்கப்புறம் 2ஆம் வருகையின் போது நம்ம எல்லாருமே உயிர்த்தெழுவோம். அதான் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய குரலை கேட்கிறவர்கள், அவருடைய குரலை கேட்கிறவர்கள் கல்லறைகளை விட்டு வெளியேறுவார்கள். நன்மை செய்தவர்கள் விண்ணகத்துக்கும் நிலை வாழ்வுக்கும், தீமை செய்தவர்கள் தண்டனை தீர்ப்புக்கும் உயிர்த்தெழுவார்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் 25ஆம் அதிகாரம் எசேயா புத்தகம் 9ஆம் வசனத்தில், அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவரே நம்மை விடுவிப்பார். அன்பார்ந்தவர்களே, சிமியோன் இறைவாக்கினர் மாதாவும் புனித சூசை தந்தையும் ஆண்டவர் இயேசு கோயில் அர்ப்பணிக்கும் போது அதான் சொல்கிறார், அப்பா என்னை இப்போ அமைதியாக போக செய்யுங்க, நீர் வாக்களித்த உம்முடைய மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டனர். ஆண்டவர் இயேசுவை கையில் தூக்கி சொல்கிறார். அங்கே ஆரம்பித்தது குழந்தையாக இருக்கும்போது ஆண்டவர் இயேசு மக்கள் பாருங்கள், யோவான் நற்செய்தி எல்லா நற்செய்திலையும் பாருங்கள், இவரே உண்மையாலுமே வரவிருந்த மெசியா, இவரே நம்மை விடுவிக்க போகிறார். பாருங்கள், எசேயா இங்கே சொன்னதெல்லாம் ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுது. அந்த நாளில் மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்டவர் இயேசுவை பார்த்து, இவரே நம்மை விடுவிக்க வல்லவர். அதே போல் 26ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் பாருங்கள், என் நெஞ்சே இரவில் உமக்கு நாடுகிறது, என் நெஞ்சம் எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உண்மை தேடுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்ம எப்போ இந்த நிலையை அடைவோம்? அன்பார்ந்தவர்களே, தேவையில்லாமல் உலக விஷயங்களை பயந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ண அந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. நம்ம உலக வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை. நம்ம கவனத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பணும்னா நம்ம மனசை, நம்ம வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை அவர் தீர்க்க ஆரம்பிப்பார். இது எத்தனை சாட்சிகளை நம்ம பார்க்குறது, எத்தனை பேர் வாழ்க்கை இந்த மாதிரி மாறி இருக்குது. ஆனால் நம்ம அந்த பக்கம் திரும்பிட்டோன்னா நம்ம பிரச்சனைகள் தீர்ந்துடும். இரவில் கூட தூங்கும்போது கூட புனிதர்கள் இப்படி தான் இருந்தாங்க. அவங்களுடைய நெஞ்சம் கடவுளுக்காக ஏங்கியது, நாடியது, கலைமான்கள் நீரோடை தேடுவது போல். நம்ம எப்போ அந்த ஒரு டீப்பான ஒரு ஏக்கத்துக்குள்ளே போவோம். அதுக்குள்ளே போகணுன்னா இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆசைகளை சாகடிக்கணும். அப்போ தான் கடவுளை ஆசைப்பட ஆரம்பிப்போம். இந்த ஆசைகள் நம்மளை நிறைவுபடுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா கடவுளை ஆசைப்படுறதை நம்ம பண்ண மாட்டோம். அதுதான் பிரச்சனை. அதனால தான் எல்லா மிஸ்டேக்ஸும் எல்லா புனிதர்களும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உலக ஆசைகளை கட் பண்ணாமல் ஆண்டவரை நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. ஆண்டவர் ஆசைப்படாமல் அவர்கிட்ட நெருங்க முடியாது. அவரை தேடணும். அவர் ஆசைப்பட்டு கூப்பிட்டா அவருக்கு கிட்ட நெருங்குவார். அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் என் பக்கம் திரும்பினீங்கன்னா நான் உங்கள் பக்கம் திரும்புவேன், என்கிட்ட நெருங்கி வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட நெருங்கி வருவேன். என்னை தேடுவீர்கள் கண்டடைவார்கள், முழு மனசோடு தேடுகிறவர்கள். அதுக்கப்புறம் 12ஆம் வசனம் பாருங்கள், 26ஆம் அதிகாரம் ஏசாயா, எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கிறவர் நீரே. அழகாக இருக்கு பாருங்களேன், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர் நீர் ஆண்டவரே. 17ஆம் வசனம் பாருங்கள், பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல ஆண்டவரே நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதை பிரிந்து போன சகோதரர்கள் எடுத்து சொல்லுவாங்க. பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் பேறுகால வழியில் ஒரு பெண் துடிக்கிறது போல் அவங்களும் கடவுளுக்காக துடிக்கிறாங்களாம். அந்த மாதிரி தான் திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் வர கருவுற்ற பெண். இன்னும் நிறைய இடங்களில் கருவுற்ற பெண் இஸ்ரேலை குறிக்கும், எருசலேமை குறிக்கும், சியோனை குறிக்கும். அதனால் அந்த திருவெளிப்பாடு 12 வர பெண்ணும் மாதா கிடையாது, அது இஸ்ரேலுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்ன நமக்கு கற்பிக்கிறதுனா, அது இஸ்ரேலும் தான், எருசலேம் தான், சியோன் தான், அது மாதாவும் தான். ஏன்னா இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் 18ஆம் வசனம் பாருங்கள், அவங்க வெறும் காற்றுக்கு தான் பிறப்பு கொடுத்தாங்க, குழந்தையை பெற்றெடுக்கலை, காற்றை தான் பெற்றெடுத்தாங்க. ஆனால் அந்த பெண் யாரை பெற்றெடுத்தாங்க? ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தாங்க. உண்மையில் யார் அந்த வரலாறில் நடந்துச்சு? தேவமாதா தான் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பெண் திருச்சபையும் குறிக்கும். ஏன்னா அந்த குழந்தை பெற்றுதாங்க, அந்த குழந்தையின் உடலோடு யார் சேர்ந்துருக்கிறோம்? நம்ம எல்லாருமே. ஆனால் தான் பாருங்கள், திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் அந்த பெண்ணுக்கு எஞ்சிய பிள்ளைகள் இருந்தாங்க. ஸோ அந்த ஆண் மகனோட உடலாக இந்த எஞ்சிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம தான் அதெல்லாமே. ஸோ அந்த திருவெளிப்பாடு 12 வரக்கூடிய அந்த பேறுகால வழியில் துடிக்கக்கூடிய பெண் பழைய இஸ்ரேலையும் குறிக்கும், தேவமாதாவையும் குறிக்கும். அதனால தான் இந்த பழைய இஸ்ரேல் தேவமாதாவுக்கு ஒரு முன்னடையாளம் தான், திருச்சபைக்கு ஒரு முன்னடையாளம் தான். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமை மிகு வாளால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை, லிவியத்தான் என்னும் நெளிந்தோடும் பாம்பை தண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். அன்பர்களே,
ஞாபகம் இருக்கா? உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும், அந்த கொடிய அரக்க பாம்பு. திருவெளிப்பாடு இது அப்போ தொடக்கம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும், திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த பெரிய அரக்க பாம்பே தொடக்கத்தில் இருந்த சாத்தான் என்றும் அந்த பேய் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிற அந்த பெரிய பாம்பு, அந்த பாம்பு தான் வெட்டி வீழ்த்தப்படுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே போல் திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள், 10ஆம் வசனத்துலாம் அந்த சாத்தான், அந்த அரக்க பாம்பு பாதாளத்தில் தள்ளப்பட்டு எரியும் நெருப்பில் தள்ளப்பட்டது. பாருங்கள், எசையா இங்கே பார்க்கக்கூடிய அந்த காட்சி திருவெளிப்பாடில் நிறைவு பெறுகிறது. தேவ மாதாவில் ஆண்டவர் இயேசுவில் நிறைவு பெறுகிறது. 27ஆம் அதிகாரம் எசையா புத்தகம் 6ஆம் வசனம் பாருங்கள். வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான், இஸ்ரேல் பூத்து மலர்வான், உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்புவான். மந்தர்களே, இந்த கனிகள் எது? லூக்கா நற்செய்தியில் எலிசபெத் அம்மாள் பார்த்து சொல்கிறாங்க, உன் வயிற்றின் கனியும் ஆசை பெற்றதே. அந்த முதல் கனி ஆண்டவர் இயேசு, அதுக்கப்புறம் அடுத்த 2வது கனி புனித யோவான், அதுக்கப்புறம் புனித பேதுரு, எல்லா அப்போஸ்தலர்கள், புனிதர்கள், திருச்சபை, நம்ம எல்லாருமே அந்த தேவ மாதாவின் கனிகள். மாதா தான் அந்த இஸ்ரேல் பூத்து குலுங்குகிறாங்க. உலகத்தை எல்லாம் அவங்க கனிகள்னால் நிரப்புகிறார்கள், திருச்சபையினால் நிரப்புகிறது. இந்த வேரை தான் ரோமையர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இஸ்ரேலினுடைய வேரோட பிற இனத்தவர்கள்லாம் சேர்க்கப்படுகிறார்களாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நற்செய்தி உலகமெல்லாம் போய் அது கனி தந்து உலகம் ஃபுல்லாக வளருதான். அப்போ பாருங்களேன், இங்கே யாக்கோபு வேரூனி இஸ்ரேலை கனிகள்னால் நிரப்புறது திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையிலும் தேவ மாதாவிலும் நிறைவு பெறுகிறது. அதே போல் 9ஆம் வசனம் பாருங்கள், ஆதலால் இதன் வாயிலாய் யாக்கோபின் குற்றத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும். இதை நம்ம மறைமுகமாக ரோமையர் 11ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றிடுவேன், அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. பாருங்களேன், கடவுள் பாவத்தை எப்படி அகற்றினார்? ஆண்டவர் இயேசுவின் வழியாக. அதை தான் இங்கே எசேக்கியேல் வாக்கினர் மூலியமாக சொல்லார். அதனால் இதன் வாயிலாக யாக்கோபின் குற்றத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும். அந்த பாவக்கழுவாய் யார்? ஆண்டவர் இயேசு தான். அதுக்கப்புறம் பாருங்கள், 27ஆம் அதிகாரத்தில், அந்நாட்களில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும், அதை பற்றி பாடுங்கள், ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர். அன்பர்களே, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகளாக இருக்கிறீங்க. என் தந்தை தான் அந்த தோட்டக்காரராக இருக்கிறார், உங்களை அவர் சுத்திகரிப்பார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, ஆண்டவராகிய நானே அந்த திராட்சை தோட்டத்தின் பாதுகாவலர் அப்படின்றார். எசேயா 27:2ஆம் அதிகாரம் எவ்வளோ அழகாக கூறப்பட்டிருக்கு பாருங்கள் அன்பர்களே. அதே மாதிரி 13ஆம் வசனம் பாருங்கள், அந்த நாட்களில் பெரியதோர் எக்காலம் முழங்கும், அப்பொழுது அசீரியா நாட்டில் சிதறுண்டு இருக்கும், எகிப்து நாட்டில் துரத்தப்பட்டிருக்கும் அனைவரும் திரும்பி வருவார்கள், எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள். எதை ஆண்டவர் மத்திய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்கிறார். அந்த நாளில் 2ஆம் வருகை வரும்போது ஆண்டவர் தம்முடைய வானதூதர்களை அனுப்புவாராம். அப்போ எக்காலம் முழங்கப்படுமா, அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து காத்திருக்கவங்களை ஆண்டவர் ஒன்று சேர்ப்பாராம். அப்போ எசேயா இங்கே சொல்லக்கூடிய அந்த நாட்களில் ஆண்டவருடைய திருமலையில் எருசலேமில் வழிபடுவாங்க அப்படின்றது எந்த எருசலேம்? விண்ணகத்தில் இருக்கக்கூடிய எருசலேம். இப்போதைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம ஒன்றாக சேர்க்கப்பட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். 2ஆம் வருகையின் போது, உயிர்த்தெழுதலின் போது விண்ணகத்தில் போய் விண்ணக எருசலேமில் ஆண்டவர் வழிபடுவோம். ஸோ இங்கே அதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துலையும் இதுதான் கூறப்படுகிறது. இன்னும் மற்ற இடங்களின் தெசலோனிக்கல்லையும் அந்த நாட்களில் எக்காலம் முழங்கப்படும், இறந்தோர் உயிர்த்தெழுவார்கள். எவ்வளோ அழகாக எசேயா புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கு பாருங்கள் அன்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், அபாக்குக்கில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள், ஆண்டவரே உம்மை பற்றி கேள்வியுற்றேன், ஆண்டவரே உம் செயல்களை கண்டு அச்சமடைகிறேன், எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே
அதே மீண்டும் செய்யும். நண்பர்களே பாருங்களேன், நம்மளுக்கு கூட அபாக்குக்கை போல் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, தானியலுக்கெல்லாம் சிங்கத்தை வாயை கட்டி போட்டிங்க. ஆண்டவரே, எலியா ஜெபிச்சப்போ மேலேருந்து நெருப்பை கொண்டு வந்தீங்க. எலிசாக்கு இவ்வளோ செஞ்சீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இதே போல் ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, அந்த இஸ்ரேலுடைய படைகளுக்கு கூட இருந்தது போல், எசேக்கியா மன்னனுக்கு செய்தது போல், யோசியா மன்னனுக்கு செய்தது போல் எங்களுக்கும் செய்யுங்க ஆண்டவரே. எவ்வளோ அழகான ஒரு இது பாருங்கள். புனித பேதுருவுக்கு, புனித யோவானுக்கு அந்த காலத்தில் அப்போஸ்தலர் பணியில் நடந்த அற்புதங்கள் இப்போவும் நடக்கணும் ஆண்டவரே. வரங்கள், கனிகள், அருங்கொடைகள் செயல்படணும் ஆண்டவரே. இந்த திருச்சபையில் கேட்கலாம். அழகான ஒரு ஜெபம் பாருங்கள், நமக்கு அபாக்குக் இறைவாக்கினர் கற்று தருகிறார். எங்களோட வாழ்நாளிலையும் செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் அதை பற்றிலாம் நாங்கள் படிக்கிறோமே, ஆசையாக இருக்கப்பா எங்கள் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி எதாவது செய்யுங்க ஆண்டவரே. ஆக்சுவலாக கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. நம்ம இதுவும் ஒரு ஜெபம், எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு கற்றுத்தருகிறார் ஆண்டவர். அதுக்கப்புறம் பாருங்கள், அபாக்குக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல இருக்கின்றது. அன்பர்களே, இதை தான் நம்ம பாருங்கள், ஆண்டவர் உருமாற்றம் அடைஞ்ச போது அவரோட ஆடையை எந்த செலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு, அந்த ஒரு அளவுக்கு பவர்ஃபுல்லாக கதிரவனின் ஒளியை போல ஒளிர்கிறது. பாருங்களேன், திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்துலேயும் அந்த பெண் தேவ மாதா வந்து கதிரவனை ஆடை அணிஞ்சிருக்காங்களா. அப்படின்னா ஆண்டவருடைய ஒளி தான் கதிரவனை போல் ஒளிருமா. அப்போ மாதா வந்து ஆண்டவரை ஆடையாக அணிஞ்சிருக்கிறாங்க. அதான் புனித பவுல் கூறுவார், கிறிஸ்து இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வர ரோமையரில். ஸோ அதை மாதா அங்கே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் விண்ணகத்தில். ஷீ இஸ் க்ளோத்ட் வித் ஜீசஸ். ஆண்டவர் இயேசு மாதாவினுடைய உடலையும் ரத்தத்தையும் எடுத்து ஆடையாக போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் அழகாக நன்றியோட மாதாவுக்கு அவரையே ஆடையாக கொடுக்குறார். அவருடைய மாட்சியை கொடுக்குறார், வல்லமையை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை பாருங்கள், கை நின்று ஒளி கதிர்கள் புறப்படுகின்றனர். அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. நண்பர்களே, மாதாவுடைய காட்சியில் குறிப்பாக அந்த நம்ம ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸில் மாதாவினுடைய அந்த அற்புத பதக்கத்தில் அவங்க கையை நீட்டுறாங்க. கையிலேருந்து ஒளி கதிர்கள் வருகிறது அவங்களுடைய மோதிரத்துலேருந்து. ஒரு சில மோதிரத்துலேருந்து வரல. அப்போ கேட்குறாங்க புனித கேத்ரின் லெபோரே, ஏன் வந்து இந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஒரு சில விரல்லேருந்து வரலன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, கேட்டால் அதிலேருந்து வரும். ஸோ மாதாக்கிட்ட கேட்கணுமா, எனக்கு இது தாங்கம்மா, எனக்கு இந்த அருளை தாங்க அப்படின்னு சொல்லி. உலக தேவை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஆன்மீக தேவையும் கூட. அதே மாதிரி ஃபாத்திமாவில் மாதா கையை விரிக்கிறாங்க, அதுலேருந்து ஒளி வருதான். அந்த ஒளியில் இவங்க வந்து அந்த சின்ன பிள்ளைங்களும் இருக்கிறாங்களாம். அந்த ஒளியில் அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் லூசியா அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் அவங்க கைப்பட எழுதுகிறாங்க சிஸ்டர் லூசியாவோடைய மெமோயர்ஸில், ஃபாத்திமா அண்ட் சிஸ்டர் லூசியாஸ் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒளி கதிர்களில் அவங்க ஆண்டவரை உணர்ந்தாங்களாம், ஆண்டவரை பார்த்தாங்களாம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தாங்களாம். அப்போ மாதாவுடைய ஒளி ஆண்டவர். மாதா வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு தான் வராங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாதா ஆண்டவரினால் முழுமையாக நிறைந்து இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள் முழுமையாக மறைந்து இருக்கிறாங்க, ஆண்டவரில் கரைந்து இருக்கிறாங்க. ஸோ இனி எங்கள் மாதா இல்லை வாழ்வது, அங்கே ஆண்டவர் இயேசு, தந்தையாம் இறைவன், ஆவியானவர். மாதாவை விட யார் இவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியும்? ஸோ அந்த கையில் இருக்கக்கூடிய ஒளி கதிர்கள் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற, ஆண்டவரின் மாட்சி, ஆண்டவரின் பிரசன்னத்தை. 14ஆம் வசனம் பாருங்கள், அவன் படைத்தலைவனின் தலையை அவன் ஈட்டிகளை கொண்டே பிளக்கின்றீர். ஸோ இது வந்து பாருங்கள் சாத்தானை குறிக்கிறது. இது வந்து அங்கே அவர் வழங்கக்கூடிய ஒரு இறைவாக்காக இருந்தாலும் இது சாத்தானையும் இப்படி தான் படைத்தலைவனுடைய தலையை நசுக்கப் போகிறார் ஈட்டியை வச்சு. ஸோ இது பின்னாடி ஆண்டவர் இயேசுவில் நிறைய பெறுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் 17-19 அழகான விசுவாசம் அன்பார்ந்தவர்களே. நம்மளுடைய துன்பங்களுக்கு மத்தியில் இதை நம்மளால் சொல்ல முடியுமா? அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடாயில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாமல் போயினும், நான் ஆண்டவரில் கரை கூறுவேன். நம்மள இவ்வளோ பிரச்சனை இருந்தும் ஒன்றுமே இல்லைனாலும், நம்ம துன்பங்களும் நோய்களும் இருந்தாலும் ஆண்டவரில் நாம் களி கூற முடியுமா? என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விசுவாச அறிக்கை பாருங்கள் நண்பர்களே.
இதை செஞ்சு பார்ப்போம் பாருங்களேன். நம்மளுடைய கனிகள் எல்லாம் அத்திமரம், திராட்சை செடியும், நம்மளுடைய கிடையிலும் நம்மளுடைய தொழுவங்களிலும் எல்லாமே நிரம்பி வழியும். ஆண்டவரில் களி கூறுவோம், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சி கூறுவோம். ஆண்டவர் ஆகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண் மானின் கால்களை போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். தாவீது சொன்ன அதே வாசனங்கள். அன்பார்ந்தவர்களே, இது நம்ம சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கடைசி வசனம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைனாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ இருள் இருந்தாலும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சி கூறுவேன். ஆண்டவராகி என் தலைவரை நீரே என் வலிமை என்று சொல்வேன். அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல அவர் நிறைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். உயர்ந்த இடங்களில் என்னை நடத்தி செல்வார். நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, அழகான வசனத்தை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம். கஷ்டங்கள் வரும்போது இதை சொல்ல ட்ரை பண்ணுவோம். அபாக்குக் 3ஆம் அதிகாரம் அந்த பாடலை மறக்காமல் கேளுங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஐ வில் சிங், என் கைகளை உயர்த்தி நான் போடுவேன், நான் பாற்றுவேன், நான் உங்களை போற்றி புகழ்ந்து பாடுவேன் சொல்லுவான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பாருங்கள், நீதிமொழிகளை திரும்பவும் பாருங்கள். கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறத பற்றி 8ஆம் வசனத்தில் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் துயனில் நின்று விடுவிக்கப்படுவார்கள். அப்போ கடவுளுக்கு அஞ்சு நடந்தோன்னா நம்ம கஷ்டங்கள்லேருந்து விடுவிக்கப்படுவோம். இந்த அத்திமரம் கனி கொடுக்காம போனால் எது செஞ்சாலும் ஆண்டவரை நம்பி இருந்தோன்னா, ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தோன்னா, அவரையே நம் வலிமையாக கொண்டிருந்தோம் என்றால் நம்மை அவர் விடுவிப்பார். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஏற்கனவே நம்ம அபாக்குக்கு முடிச்சிட்டோம். நாளையிலிருந்து செப்பனியான்ற அந்த இறைவாக்கினரை நம்ம துவங்க போகிறோம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.